அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி காலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை இடைம்பில் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் தடையில்லாமல் உங்களுக்கு வந்துடும். இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சிச்சின்னா உறவினர் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள். பட்டன் வச்சிருக்கிற விவசாய நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இப்போ நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். நேற்று 8ஆம் தேதி காலையில் எதிர்பாராமல்னு சொல்ல முடியாது, எதிர்பார்த்தது தான். ஆனால் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. நல்ல மழை கடல் ஓரங்களில் ஒதுக்கிட்டு இருந்துச்சுல்ல முந்தின நாள்லாம், 7ஆம் தேதிலாம். அதனால் அது ஒதுக்காமல் நல்ல மழை அந்த ஸ்பெல்லு. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு மழை வந்துச்சு எங்களுடைய மயிலாடுதுறை மணல்மேடை பொறுத்த வரைக்கும். மழைன்னா ஒரு 3 கிலோமீட்டர் விற்று பெய்யுது, அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பெய்யல. அதாவது ஒதுக்கி பெய்யும்னு சொல்கிறோம்ல, அந்த மழைங்க. கடுமையான மழை. அதாவது எப்படின்னா அந்த ஸ்பெல்லு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அரைகிற மாதிரி அடிக்குது. பெரிய தூத்தல். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம். அநேகமாக அது காலையிலே பெஞ்சதும் சாயங்காலம் பெஞ்சதும் இன்றைக்கி காலையில் 8:30 7:30 மணிக்கு எனக்கு தெரிஞ்சிடும். மணல்மேடு பிடபிள்யூ ஆஃபீஸில் அது குறைச்சலாக அந்த 1 மணி நேரத்து மழையும் ஒரு 5.5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருக்கணும். அது என்ன வருதுன்னு பார்ப்போம். ரைட்டு. இப்போ வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது. அதற்கான இதுதான் இந்த மழை பெஞ்சிகிட்ருக்கிறது. காற்று திசை மாறுதல், அதுவும் இல்லாமல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாக்கிட்ட ஒரு கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியிருக்கு. அதனால தான் இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி அரபிக்கடலில் ஒரு சுழற்சி உருவாகி முழுமையான வடகிழக்கு பருவக்காற்றை இழுத்து வடகிழக்கு பருவமழை ஆன்செட் ஆனதாக ஐஎம்டி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நெகட்டிவ் ஓஷன், இந்தியன் ஓஷன் நெகட்டிவ் ஐஓடி, அதாவது நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். ரைட்டுங்களா? அதாவது அரபிக்கடல் பக்கம், அதாவது அரேபிய நாட்டுக்கடல், அதான் அரபியக்கடல். அரேபிய நாட்டு பக்கம் உள்ள கடல் அரேபிய கடல், இந்திய நாட்டு பக்கம் உள்ள கடல் இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா. ரைட்டுங்களா? அங்கே தண்ணி கடல் நீர் எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க, சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், குளிர்ச்சியாக இருக்கிறது. கிழக்க வங்கக்கடலுக்கு கிழக்க நல்ல அதாவது சூடாக இருக்கிறது தண்ணி. ரைட்டுங்களா? இதுதான் நெகட்டிவ். இதுதான் ஏன்னா இதுக்கு மேலே போயிட்டு சுற்றிட்டு நம்ம பெருசாலாம் சொல்ல வேண்டாம். இதனால் அந்த வார்ம் வாட்ரு இருக்கிறது பாசிட்டிவ் ஓஎல்ஆர்னு சொல்கிறாங்க. அதாவது அவுட் கோயிங் லாங் வேவ் ரேடியேஷன் சொல்கிறாங்க. ரைட்டு, அது பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ 0.06 அதாவது 4/8/2025 10/8/2025 0.84 இருந்திருக்கு. 25/8 31/8 வரைக்கும் அந்த ஒரு வாரத்தில் 1.28. இப்போ 29/9 5/10/2025 -1.49 போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மைனஸ் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. மைனஸ் அதிகரிக்கும்னா என்ன? கிழக்க வெப்பம் அதிகரிக்கும். ஏன் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இன்னும் பலர் நம்பலை. ரைட்டுங்களா? இந்த மாதிரி அதிகமாக மழை பெய்யும் அப்படிங்கிறத யாரும் நம்பலை. இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா 4 நிகழ்வு இல்லை, 6 நிகழ்வு இல்லை, 10 நிகழ்வு கூட வரும். ஆனால் அரபிக்கடலில் வெப்பம் கொஞ்சம் உயர ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? 29 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே உங்களுக்கு புயல் நிகழ்வுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வங்காள விரிகுடாவில் அது இருக்குது. அரபிக்கடல்லையும் இப்போ சக்தி புயல் போக முடியாமல் வந்துச்சு பாருங்கள். ஏன்னா ஓமன் கிட்ட எஸ்எஸ்டி சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இல்லை. ரைட்டு, அது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இப்போ அனாலிசிஸ் பார்க்குறோம். இப்போ எந்த இதில் தொடங்க போகுது வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது மாதிரி பார்க்குறோம்.
அதாவது வடகிழக்கு பருவக்காற்று 12ஆம் தேதி 13ஆம் தேதி இல்லை 12ஆம் தேதியே வந்துடுது. 13ஆம் தேதியிலேருந்து விட்டு 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 அதாவது வந்து கர்ப்போட்ட மழை மாதிரி அதாவது பேயும் அப்படியே ஓடும் மழை அப்படியே பேஞ்சிக்கிட்டே போகும், அப்படியே தடன்னு அப்படியே பேஞ்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரி இப்போ விட்டு விட்டு இருக்கிறது வந்து அந்த மாதிரி அதாவது வந்து கர்ப்போட்ட மழைன்னு சொல்லுவாங்க. அந்த மழை பேஞ்சி முடிஞ்ச ஆரம்பிச்சிடும் 12-13 ஆரம்பிச்சிடும். 14-15லேயே சொல்லிடலாம். ஆனால் 16-17 இந்த அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு ஒன்று உருவாகி இது வந்து 13லேருந்து 20 வரைக்கும் 17ஆம் தேதி அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாக போகுது. அது அநேகமாக டெல்டா வழியாகத்தான் போகும் வங்காளவிலேருந்து நினைக்கிறேன். வங்கக்கடல்லேருந்து போய் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வாக இருக்கணும். அடுத்தது 21 to 27 நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம். 18 to 23 ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஐப்பசி 1 to ஐப்பசி 6 அது ஒரு நாள் முன்னாடி வருதுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 23 to 27 சொல்லியிருந்தோம். அது வந்து இப்போ 21 to 27 அது வந்து ஒரு தாழ்வு மண்டலம், அதுக்கு மேலே கூட போகலாம். ஏன்னா எம்ஜிஓ நமக்கு சாதகமாக இருக்க போகுது. அதாவது மழை காரணிகளின் ராஜா என்றக்கூடிய எம்ஜிஓ நமக்கு சாதகமாக இருக்க போகிறது. அதுவும் இல்லாமல் ஈக்குவட்டிகள் ராஸ்பி வேவ்ஸ் சாதகமாக இருக்க போகுது. ஐடிஇசட் சாதகமாக இருக்க போகுது. இவ்வளோ அதுவும் இல்லாமல் கடல் நீரோட்டங்கள் சாதகமாக இருக்க போகுது. இதனால் வந்து 27 டிசம்பர்லேருந்து 3 டிசம்பர் அதாவது அக்டோபர் கடைசி வரைக்கும் அதாவது வந்து இடைநில்லா பேருந்து மாதிரி அதாவது வந்து தொடர் மழை இடைவெளி இல்லா மழை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து பயமுறுத்துறதுக்காகலாம் நான் சொல்லலைங்க, தயவு செய்து அதை புரிஞ்சிங்க. அதாவது வந்து இந்த பயமுறுத்தி என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகல. நீங்கள் வந்து திருப்பி இந்த சேனலை பார்ப்பீங்களா? நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறீங்க, வியூஸ் கூட போகுது, இல்லைன்னா நான் சொல்லலை. இதை இன்னும் கொண்டு போய் நாலு பேர்ட்ட சேர்த்திங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க. அதனால் நான் நிச்சயமாக வந்து வியூஸுக்காக பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ விட போகிறேன்னு சொல்கிறாங்க. எதோ பயிராக இருந்தால் கூட நியாயங்க. இப்போ விட போகிறேன், இன்றைக்கி தெளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் நான் கெடுத்ததாக இருக்கட்டுங்க, வேண்டாம் அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா மார்கழி மாதத்துக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா கார்த்திகை மாதம் ஒரு 4 நிகழ்வுங்களில் 6 நிகழ்வாக கூட இருக்கும் போல் இருக்குது. போகிற போக்க பார்த்தா கடுமையான மழை இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, தென் மாவட்டங்களுக்கு மழை இல்லை, அரபிக்கடலில் வெப்பம் உயரலை, அதனால் தென் மாவட்டங்களில் நிகழ்வு போகாதுன்னு நினச்சோம்ல. ஆனால் இந்த வாட்டி தென் மாவட்டங்களுக்கு கடுமையான நிகழ்வுகள் போய் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களில் மாதிரி ஒரு நல்ல மழையை கொடுக்க போகுது. தென் மாவட்ட மக்கள் பயப்படாமல் இருக்கலாம். ரொம்ப காஞ்சி போயிருந்தது, பயப்படாமல் இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் 23 செப்டம்பர் டு 27 செப்டம்பர், 13 செப்டம்பர் டு 22 செப்டம்பர் அந்த ஆன்செட் ஆகிறத சொல்லுது. நம்ம வந்து மேப்பு நம்ம வந்து என்ன சொல்கிறோம், 16-17ன்னு சொல்லியிருக்கோம். அதனால் நான் ஏற்கனவே சொல்லுவேனே, ஐஎம்டி ராஜா அமைச்சினது ரொம்ப அவங்களுக்கு எப்போ படுதோ அவங்களுடைய எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க. அக்டோபர் 18 to 22 சொல்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நான் 16-17 எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிகழ்வு ஒன்று வங்கக்கடலில் இந்த குமரிக்கடல் மன்னார் விளையாடா காற்று சுழற்சி மட்டும் இல்லாமல் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி இருக்க போது தீபாவளிக்கு இடைநில்லா தொடர் மழை. அதாவது தீபாவளிக்கு ஊர்லேருந்து வர்றவங்க இப்போ 12ஆம் தேதி வரைக்கும் தொடர் மழை இல்லை. அதனால் அதுக்குள்ளே இன்னும் வந்து ஒரு 4 நாள் இருக்குது, இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. அதுக்குள்ளே போய் இந்த ட்ரெஸ்ஸு எடுக்கிறவங்க, வயசானவங்க, முடியாதவங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் போய் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாம். ரெயின் கோட் வாங்குறது, குடை வாங்குறது, இது எல்லாமே செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து எம்ஜிஓ வந்து நமக்கு ஃபேவராக இருக்க போது ஃபேஸ் 2ல். அதனால் வந்து எம்ஜிஓங்கிறது வந்து மேடம் ஜூலியன் ஆசிலேஷனுங்கிற எம்ஜிஓ வந்து அந்த அளவுகள் வந்து எப்பொழுதுமே
மேற்கிலிருந்து கிழக்காக போகும். மேற்கிலிருந்து கிழக்காக போகக்கூடிய ஆசிலேஷன் அது. அதாவது பார்த்துக்கலாம் 1 2 3 4, அதனால தான் எப்படி இருக்கும், மேற்குலேருந்து கிழக்காக இருக்கும் பாருங்கள். மேப்பில் பார்த்தீங்களாவே தெரியும். அது ஒரு சுற்றிட்டு வர்றதுக்கு 2 மாதம், அது வந்து 30 நாள் 2 மாதம் ஆசிலேஷன் கூட அது சொல்லுவாங்க, அதுக்கு பேர். ரைட்டு, அது மாறி கூட இருக்கும். சரி, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போவேணாம். எம்ஜிஓ அதான் மழை காரணிகளின் ராஜான்னு சொல்கிறது நமக்கு ஃபேவராக இருக்குது. அதாவது தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் ஃபேவராக இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் நவம்பர் லாஸ்ட்டு வரைக்கும் நீடிக்கும் போட்டிருக்கு. நான் சொன்னேன்ல இந்த ஓஎல்ஆர்ன்ட்டு, இந்த அதாவது அவுட் கோயிங் லாங் வேவ் ரேடியேஷன், அதாவது அந்த சிகப்பாக இருக்குது பாருங்கள் அரபிக்கடல் பக்கம். அது என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த அக ஊதா கதிர்களை வந்து கடல் வந்து மேலே அனுப்புமா. அதே மாதிரி நெகட்டிவில் அது வந்து பாசிட்டிவ் அதிகமாக வந்து குறைச்சலாக இருக்குது. நெகட்டிவில் வந்து நிறையா அனுப்புகிறப்ப வெப்பம் வந்து அதிகமாக போகிறப்ப வெப்ப நீராவியை கொண்டு, அதனால தான் சொல்கிறது தென் அரைக்கோளத்திலிருந்து வெப்ப நீராவி வந்தால் தான் குளிர்வித்து மழை பெய்யும். அதனால் வெப்ப நீராவி தென் அரைக்கோளத்திலேருந்து அதிகமாக வர்றதுக்கு எந்த பக்கம், வங்கக்கடல் பக்கம் வர்றதுக்கு அந்த -OLRன்னு போட்டிருக்குல்ல, வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து அவுட் கோயிங் லாங் வேவ் ரேடியேஷன் சொல்லக்கூடிய அந்த அதிசிவப்பு ஊதா கதிர்கள் மேலே போகிறதுனால நமக்கு வந்து வெப்ப நீராவி நல்லா கிடைக்க போகுது. அதனால் மழை கடுமையாக இருக்க போகுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை யாரும் பயமுறுறதுக்காக இல்லை, பழைய லிஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். நாளைய வீடியோவில் நான் வந்து முழுக்க வந்து எந்தெந்த தேதி, ஏன்னா தேதி மாறாமலே தான் வந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும். கொஞ்சம் சிறு மாற்றங்கள் இருக்கலாம், 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன. அதனால் நிச்சயமான மழை, கடுமையான மழை இருக்குது. தீபாவளிக்கு 4 நாள் முன்னாடியே மழை ஆரம்பிச்சிடும். 13ஆம் தேதி 14ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். நமக்கு தீபாவளி எப்போ, 18ஆம் தேதி ஐப்பசி 1, ஐப்பசி 3 தீபாவளி, அதாவது அக்டோபர் 20 தீபாவளி, அக்டோபர் 18 ஐப்பசி 1. அதனால் 20 21 தீபாவளிக்கும் கடுமையான மழை, லேசான காற்றுடன் இருக்கலாம். ஐப்பசி 21 கேத்தாரி கௌரி நோன்பு. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பலகாரம் செய்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே கொஞ்சம் இடைஞ்சல் இருக்க தான் செய்யும். ஏன்னா மின்சாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாக்கிப்படி விஷயங்கள் ஊர்லேருந்து வர்ற உங்கள் குழந்தைகள், நண்பர்கள், கணவர்கள் எல்லாருக்குமே வந்து ஜாக்கிரதையாக வர்ற மாதிரி அட்வைஸ் சொல்லுங்கள். ஏன்னா மழையில் அவங்க பயணம் செஞ்சு ஆகணும். ஏன்னா தீபாவளி இங்கே பொங்கலும் நான் திரும்ப சொல்கிறது தான் ஒரு இந்துக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. இந்துக்களுக்கு எல்லா மதத்தினருமே அது வந்து கூடிய வரைக்கும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான பண்டிகை. இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து 9ஆம் தேதி இன்றைக்கி வந்து மழை வந்து மேப்பு வந்து பார்த்தா மேப்பில் இருக்கிறத கரெக்டாக இருக்கான்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. பாக்கிப்படி காற்று வந்து எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நௌகாஸில் காற்று எந்த இடத்துல குவியுது, காற்று எப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்கிறதுல இன்னும் கரெக்டாக சொல்ல முடியுது. ஆனால் கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப மெனக்கெடணும். ரைட்டுங்களா? ஆனால் மேப்பு சரியாக காட்டுதான்னா ஓரளவுக்கு சரியாக காட்டுது. இப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு சரியாக காட்டாது. ஏன்னா காற்று களைஞ்சி போயிருக்கு. காற்றின் திசை வேக மாறுபாடுன்னு அதை தான் சொல்கிறோம். அதனால் நிச்சயமாக மழைங்கிறது இருக்குது. ஒரு இடத்துல கரெக்டாக இப்போ வந்து மயிலாடுதுறையில் காட்டிச்சுன்னா சீர்காழியில் பெய்யும், சீர்காழியில் காட்டிச்சுன்னா சிதம்பரத்தில் பெய்யும். அந்த மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல அப்படியே காட்டின இடத்துலையே கூட பெய்யலாம். இன்றைக்கி வந்து மேப்பு சொன்னபடிலாம் இல்லை, ஆனால் பக்கத்தில் 10-20 கிலோமீட்ரு கொஞ்சம் வித்தியாசத்தில் பேஞ்சுது. அதனால் வந்து இன்னையிலேருந்து நாளையிலேருந்து மழை பரவல் அதிகமாகும். அக்யூரேசி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மேப்போட அக்யூரேசி வந்து மேப்பு பார்த்து சரியாக இல்லை 2 நாளாக, இனிமேல் சரியாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து மழை தான். 13ஆம் தேதி இல்லை, 12ஆம் தேதி இரவே மாலையே வந்து வடகிழக்கு பருவக்காற்று உள்ளே நுழைஞ்சிருது. 13 சுத்தமாக நுழைஞ்சிருது. 14 15 அப்படியே ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று உருவாயிடும்னு நினைக்கிறேன். அது உருவாகி தான் அரபிக்கடலுக்கு கிராஸ் பண்ணி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி அரபிக்கடலில் இருந்த நிகழ்வு இந்த 16ஆம் தேதியே சொல்லலாம், 16 17 சொல்லலாம், இல்லை 18 சொல்லிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை
ஒரு எல்லோருக்குமான ஒரு பருவமழையாக இருக்கும். தென் மாவட்டங்களில் ஒதுக்கிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. இல்லை, நிச்சயமாக எல்லோருக்குமான ஒரு பருவமழையாக இருக்கும். தீபாவளிக்கு ஒரு கடுமையான மழை இருக்குது. அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளவும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.